நற்கருணை என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை. புனித அந்தோனியாருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இறைவன் தன்னை முழுவதுமாக தன் பிள்ளைகளுக்கு நற்கருணை வழியாகத்தான் கொடுக்கிறார். இறைவன் தன்னை தன் பிள்ளைகளுக்கு நற்கருணை வழியாக கொடுக்கிறார். என்னோட வார்த்தை இல்ல, சொன்னது யாரு? புனித அந்தோனியார் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு உண்மையா இருக்கும் இல்லையா? புனித பியோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புனித பியோ 5 காய புனிதர் இல்லையா? புனித பாத்ரே பியோ, அவர் நற்கருணையை நீங்கள் எப்பொழுது நற்கருணையில் பார்த்தாலும் இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை அன்பு செய்கிறார் நற்கருணை வழியாக. நற்கருணை மட்டும்தான் நம் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு யார் சொல்றா? புனித பியோ சொல்றார். புனித பியோ சில நேரம் திருப்பலி நடத்தும் பொழுது தீய சிந்தனைகள் வந்துவிட்டால் பீடத்திலேயே முழந்தால் படியிட்டு சில நேரம் 2 மணி நேரம் எல்லாம் அழுதிருக்கிறாராம் திருப்பலி நேரத்துல. பாருங்க, இந்த நற்கருணையினுடைய மேன்மையை நம் முன்னாடி வாழ்ந்த புனிதர்கள் எவ்வளவு பெரியதாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு அதனுடைய பெருமை தெரியல, திருப்பலியில நமக்கு அதனுடைய அருமை புரியல. ஆண்டவரே நம் மத்தியில் வீற்றிருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் இல்லையா?